ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRN சொல்யூஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேப்டாப் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மைன்கிராஃப்ட் சர்வர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு அந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு லைக் பண்ண சொல்லியிருந்தேன். சரி, ஓரளவுக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லேப்டாப் வச்சு ஒரு ஃப்ரீ மைன்கிராஃப்ட் சர்வர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் வித்தவுட் எனி காஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுமாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பு. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது பேசிக் லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு சர்வர் ஹோஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேப்டாப் நான் எடுத்திருக்கேன். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெல் செகண்ட் ஜென்ரேஷன் லேப்டாப். இன்டெல் i5 480 ப்ராசஸர் கூறியது. வரும்போது விண்டோஸ் 7 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் 10 இதில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஆன் பண்ணிடலாம். இந்த லேப்டாப் பூட் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். நண்பர்களே, இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் G42 சீரிஸை சேர்ந்தது. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இன்டெல் i5 480M ப்ராசஸர் இருக்குது. அதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2.9 GHz வரைக்கும் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட DDR3 6GB RAM போட்டிருக்கோம். ப்ளஸ் 256 GB SSD பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் இருக்குது. நண்பர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டுட்டோரியல் இன்கேஸ் உங்களுக்கு புரியலனா நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப புரியாத மாதிரி, ஒரு சில இடத்துல டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு புரியாத மாதிரி கொஞ்சம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் நான் பண்ணுற ஸ்டெப் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, வாங்க டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்கள், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பல பாட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு. OBS பார்த்தீங்கன்னா இதில் ஒழுங்காக சப்போர்ட் ஆகலை. ஏன்னா இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர்னால இதோட கிராஃபிக்ஸ் கார்டுக்கு டிரைவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து நம்ம எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் அவுட் பண்ணி இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா JDK நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாவா JDKல பார்த்தீங்கன்னா லினக்ஸில் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ்க்கு மாற்றிட்டு அதில் Into 64 இன்ஸ்டால் இருக்கா அதில் இருக்க அந்த லிங்கை மூலியமாக தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா JDK டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை செட்டப் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா செட்டப் பண்ணிக்கலாம். நானும் செட்டப் பண்ணுறேன், நீங்களும் செட்டப் பண்ணிடுங்க. சிம்பிள் ஸ்டெப் தான். எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி செட்டப் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜாவா JDK டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வர் நம்ம ஹோஸ்ட் பண்ண paper.mcன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கே வந்துடும். இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஜார் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதனால் நம்ம ஜாவா அதுக்கு தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ங்கிற இருக்கிற இந்த ஜார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஜார் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணணும். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே பாப்பப் ஆகாது. நீங்கள் என்னென்னா ரன் பண்ணிட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே டவுன்லோடே நம்மளுக்கு அந்த ஃபோல்டரில் காட்டும். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஜார் ஃபைல் நான் சர்வர்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு அது தெரியணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா EULAன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா EULA ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்கலாம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா EULA ஈக்குவல் டு ட்ரூன்னு மாற்றிட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜார் ஃபைலை ரன் பண்ணலாம். திரும்பி சர்வர்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ண ஜார் ஃபைலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அது கொஞ்சம் டைம் ஆகும். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்டிங் சர்வர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய சர்வர் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த சர்வரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம விளாடணும் பார்த்தீங்களா. இப்போது இந்த சர்வரை பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் மூலியமாக கனெக்ட் ஆகிற மாதிரி இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்வரை பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணால் அதுக்கு நம்ம இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ப்ளே இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தான். அதுக்கான லிங்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போய்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே இட்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் சேஃப் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு விடாத எட்ஜ். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 3 டாட் டூத்தை நீங்கள் வந்து கீப்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டைம் வந்து நீங்கள் கீப்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கணும். ஆக்சுவலி இது ஒரு எம்எஸ்ஐயோட அப்ளிகேஷன். ஆனால் ஏன் இப்படி வருதுன்னு தெரில. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சேஃப்னு தான் சொன்னாங்க. ஸோ நானும் அதான் நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இங்கேயும் இன்னொரு டைம் இப்படி காட்டும். ஒரு அண்ணன் நீவே கொடுங்க. ஓகே, செட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தான் கொடுத்துட்டு இன்ஸ்டால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி திரும்பி நீங்கள் எட்ஜில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ப்ரௌசரில். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து கிளைம் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து லோட் ஆகும். இன்கேஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா கிளைம் ஏஜென்ட் காட்டும். நீங்கள் என்ன நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் ப்ரொவைடரும் காட்டும். நான் வந்து ஜியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஜியோ காட்டுது. ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கோங்க கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட் கீ வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு நம்மளை வந்து பார்க்க சொல்லுது. நம்மளுக்கு அந்த லாஸ்ட் 4 டிஜிட் கரெக்டாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து செட்டப் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஜென்ட் செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டனல் க்ரியேட் பண்ணோம். டனல் நம்ம க்ரியேட் பண்ணலாம். டனல் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஐபி அப்புறம் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணும். அந்த இடம் தான் இது. ஓகே, நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஏஜென்ட் வந்து இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டனல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் டனல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் சர்வர் நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு நான் எஸ்ஆர்என்எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சர்வர் பேர் நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டனல் டைப் செலக்ட் பண்ணணும். நான் வந்து பெட்ராக் எடிஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜாவா எடிஷன் எடுத்துக்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கேம்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நான் வந்து பெட்ராக் எடிஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பெட்ராக். இதெல்லாம் ஃப்ரீ நெட்ஒர்க்லாம் வந்து நம்ம இதை வந்து பே பண்ணால் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம பெய்ட் ஆப்ஷன் இல்லாதனால வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம். ஃப்ரீ நெட்ஒர்க்கில் நம்ம வச்சிடலாம். அது தானாகவே நெட்ஒர்க் சூஸ் பண்ணிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி, லோக்கல் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது கொடுக்குது ஆரிஜின் கான்ஃபிகரேஷனில். இதுக்கும் நம்ம கிரியேட் கொடுத்துடலாம் அடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஐபி அட்ரஸும் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அலாகேட் பண்ணிகிட்ருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஐபி அட்ரஸும் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அலாகேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம பெட்ராக் எடிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ஜார் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த ஃபோல்டரில் வந்து நம்ம போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் பெட்ராக் எடிஷன் யூஸ் பண்ணுறதுனால இப்படி நீங்கள் ஜாவா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே அதே லிங்க் கொடுக்கும் அந்த அட்ரஸ்ஸு. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட்ராக் எடிஷன் சூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ப்ளகின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த சர்வரோட அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாகணும். அந்த ப்ளகின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கீசர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் கேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த 2 ப்ளகின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நான் அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைகாட் பேப்பர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம கீசரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட் கேட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஸ்பைகாட் /பேப்பர் வந்து நம்ம ஃப்ளட் கேட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜார் ஃபைல் தான். நம்ம ரெண்டுத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜார் ஃபைலும் நம்ம வந்து காப்பி பண்ணி இல்லை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்வர் ஃபோல்டரில் நம்ம ப்ளகின்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம போட்டுறணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளகின் போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை கிராஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போய் சர்வர் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்வர் ஆன் ஆயாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அந்த play.comல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஐபி அட்ரஸும் நம்மளுக்கு போட்டும் கொடுத்தாங்கல்ல. இப்போ நம்ம அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபோனில் போய் நம்ம போய் போடலாம். நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்வர் அட்ரஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்ம ப்ளே கொடுத்து பார்க்கலாம். நமக்கு பிங்கை பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ளே கொடுப்போம். ஓகே, கனெக்டிங் டு எக்ஸ்டர்னல் சர்வர். எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அந்த பேக்கு. அதுக்காக 0.8 MB நினைக்கிறேன். ஓகே, லொக்கேட்டிங் சர்வர் காட்டுது. அப்புறம் கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுறேன். ஓகே நண்பர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ வந்து என் ஃபோன் ஜாயின் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எப்பயும் ஃபாஸ்ட் ஆகிடும். இன்றைக்கி என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய் பேப்பரில் காட்டுதான்னு பார்க்கலாம் நம்ம ஜாயின் ஆனது. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் ஆனது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பேப்பரில் காட்டுது. ஸோ அவ்வளோதான், கரெக்டாக தான் வேலை செய்யுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்ட அந்த வேர்ல்டு ஃபைல் இருக்கும்டா, அந்த வேர்ல்டு ஃபைல் ஃபோல்டரை வந்து நீங்கள் அதை காப்பி பண்ணி இந்த மைன்கிராஃப்ட் சர்வர் ஃபோல்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அது இல்லாமல் அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வேர்ல்டுன்னு பேர் வச்சிங்கன்னா போதும், நீங்கள் அதே வேர்ல்டை வந்து நீங்கள் இங்கே சர்வராக விளாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நம்ம ஒரு மைன்கிராஃப்ட் சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாம் நீங்கள் இதே சர்வர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24/7 நீங்கள் வந்து அதுவுமே வச்சுக்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து எப்பயுமே ஓடுக்கிறது தான். ஆனால் நீங்கள் என்ன கூலிங் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இதே நீங்கள் ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்லாம் போட்டிங்கன்னா வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியாக ரொம்ப வாய்ப்புகள் உள்ளது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொன்று உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சர்வரோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் நெட்வொர்க் மூலியமாக தான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இந்த சர்வர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்னா வந்து உங்களோட நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கனால அவங்களால வந்து உங்கள் நெட்வொர்க் அட்டாக் பண்ணி நீங்கள் உங்கள் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸை அவங்களால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் உள்ளது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து இதில் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களால அதையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களோட ட்ரஸ்டட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வந்து நான் இந்த சர்வரோட அட்ரஸ் நான் வந்து கொடுக்குறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மைன்கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க மறக்காமல் SRNS யூடியூப் சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறேன். அதெல்லாம் நான் ஃபியூச்சர் நல்ல கண்டென்ட் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.